Hi friends, welcome to our channel. இன்னைக்கு simple and tastyயான மட்டன் சுக்கா எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர்ல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல கட் பண்ணி நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயமா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்குனதும் ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வதக்குன அதே குக்கர்லயே மட்டனையும் எடுத்து சேர்த்துக்கலாம். நாங்கள் மட்டன் ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த குக்கரில் இருக்கிற எண்ணெயிலேயே மட்டனை நல்லா வதக்கிக்கலாம். மட்டன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்த அப்புறமா 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே ஒன்றா சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போது மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். 6லேருந்து 7 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்போ தான் மட்டன் நல்லா வெந்திருக்கும். மட்டன் சுக்காக்கு தேவையான மசாலா நம்ம அரைக்கணும். அதுக்கு ஒரு சின்ன கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 2 ஸ்பூன் மிளகு, 4 வரமிளகாய், 1 ஸ்பூன் சீரகம். கடாய் சூடானதும் இந்த மசாலா பொருட்களை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலி என்கிட்ட முழு தனியா இல்லை, அதனால நான் தனியா பொடி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தனியா இருந்துச்சுன்னா நீங்கள் 2 ஸ்பூன் தனியா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொருட்களை எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இந்த மசாலா பொருட்கள் கூடவே சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கடாய் நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம்ல, அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி மட்டன் 7 விசில் விட்டுருந்தோம், அது நல்லாவே வெந்துடுச்சு. மட்டன் வேக வச்ச தண்ணியோடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். என் வாய்ஸ் கேட்டாலே தெரியும் எனக்கு ரொம்ப கோல்டாகவே இருக்குது. அதனால் நான் மிளகுலாம் நல்லாவே சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா மிளகை ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போது ஒரு 3 ஸ்பூன் நம்ம கொரகொரப்பாக அரைச்ச மட்டன் சுக்கா மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம இந்த மட்டன் சுக்காவை நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ட்ரை ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் அப்புறமா தட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு ட்ரையாக தேவையோ அந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டே இருக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை சீக்கிரமாக வந்து சேரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் சுக்கா நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் மிளகா கிள்ளி சாம்பார் தான் வச்சுருக்கோம். அது கூட இந்த மட்டன் சுக்கா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.